ஹலோ மக்களே, ஹாய் ஐடி ஃபேமிலி. நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்காட்ல இருந்து மேல் விஷாரம் போகிற வழியில் அந்த மெயின் ஹைவேல பார்த்தீங்கன்னா குளோபல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பசங்களுக்கு வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சயின்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா சரி, இந்த மாதிரி லைக் வந்து ஒரு வால்கனோ மாதிரி ஏதாவது செய்வாங்க, இல்லை ஏதாவது ஒரு ராக்கெட் விடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அதை விட இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. யார் பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்படி அட்வான்ஸ்டாக என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? எந்த கிளாஸ் பசங்களை மெயினாக வந்து டார்கெட் பண்ணி இவங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். குட் மார்னிங், ஐ எம் ஜுனேட் ஃப்ரம் குளோபல் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ. இன்னைக்கு April 2 நாங்கள் வந்து ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலில். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டவர் பண்ணிடுறோம். என்ன மாதிரியான டவர்? செல்ஃபோன் டவர், ரேடியேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு டவர் பண்ணிட்டு இதுக்கு கீழே ஒரு பேட்டரி வச்சு மேலே ஒரு ரைட் எறிகிற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. நியூஸ் பேப்பர் வச்சு எவ்வளோ ஹைட்டாக வந்து அந்த டவர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து பேஸ் இப்போ தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இப்போ இது எப்படி ப்ரொசீட் பண்ண போறீங்க? இது வந்து ஒரு 3 செக்ஷன்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டு, செகண்ட் வந்து மிட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மிட் ஃப்ளோர் போட்டு மேலே ஒரு லைட் வைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் பண்ணுங்க, நான் திருப்பி வரேன். ஓகே, எப்படிமா பண்ணீங்க எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுங்களேன். சார், ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 பேப்பர் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேப்பரை பாதியாக டிவைட் பண்ணிட்டு அப்புறமா ரோல் பண்ணி பார்த்தோம். பாதியாக டிவைட் பண்ணி ரோல் பண்ணதுல கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வந்துட்டு, அதனால அந்த பாதியும் இன்னொன்று பாதி பண்ணி ரோல் பண்ணி. இப்போ அவங்க ஆக்சுவலா சொன்னது என்ன அப்படின்னா, எவ்வளோ நிக்கணும், எவ்வளோ ஹைட்டா நிக்கணும். ஓகே, ரெண்டுமே. சோ இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால இது எப்படி இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எஸ் சார், நீங்களும் சொல்லுங்க, பரவாயில்ல. நான் வந்து அந்த டிவைட் பண்ண பேப்பரை ரோல் பண்ணிட்டு இதை நிக்க வைக்கணும்னு வேற சொன்னதால மூணு பேப்பர் இருந்தது. அதனால அதை மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி இங்க கம் போட்டு வச்சிருக்கேன் சார். இன்னும் இந்த அப்போ நீங்க வந்து ஒன்லி நியூஸ் பேப்பரும் கம் ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, வேற எதுவுமே இதுல யூஸ் பண்ணல? வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணீங்க. இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கு சார், இது என்ன பண்றதுன்னா இன்னொரு டவர் பண்ணிடுங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து குளோபல் ஸ்கூலுடைய ஆடிட்டோரியம் உள்ள போயிருந்தோம். அங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை வச்சு, அதாவது லிமிட்டடாக அது எல்லாருக்குமே ஈவனாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு யார் வந்து ஹையஸ்ட் டவர், அதுவே வந்து செல்ஃப் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஹையஸ்ட் டவர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி பசங்களுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம திங்கின் லேபை சேர்ந்த இலியாஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இங்கே திங்கின் லேபில் பார்த்தீங்கன்னா லீட் இன்ஜினியர். ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கலாம், எப்படி இதை பசங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு. சொல்லுங்க இலியாஸ், எப்படி நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறீங்க?
ஸோ பசங்களுக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் சின்னதாக ரோல் பண்ணி அதை பாக்ஸ் ஷேப்பில் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் வெறும் ரோல் பண்ணி பெருசாக பண்ணுவாங்க. ஒரு சில பேரோட டவர் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும் ஆனால் சரியாக நிற்காது. ஒரு சில பேருக்கு நல்லா நிற்கும் ஆனால் ஹைட்டாக இருக்காது. ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி அவங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ். எப்படி இந்த மாதிரியான ஐடியாலாம் யோசிக்கிறீங்க? அதாவது சிம்பிளாக ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ப்ளூ பாட்டிலை வச்சு பசங்களுக்குள்ள ஒரு டிசைன் திங்கிங்கை கொண்டு வரலாம் அப்படின்றத எப்படி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க, இல்லை எப்படி யோசிக்கிறீங்க அதை சொல்லுங்கள். இல்லை சார், ஏன்னா உங்களுடைய பிராண்ட் நேமே திங்கின் லேப், ஸோ அதனால தான் ஓவராக திங்க் பண்ணுறீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாமலே நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். இதை ஒரு காம்படிஷனாக அதுக்கு தேவையான ஒரு ப்ராசஸோடு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கான அவுட்கம் என்னன்றது நம்ம பசங்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மக்களே, இப்போ இதை பற்றி தான் இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. மியூரா ஃபோல்ட் டெக்னிக் இதுதான். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், எந்த அளவுக்கு பெருசாக வருது அப்படின்னு பாருங்க. ஸோ ஒரு பெரிய பேப்பரை வந்து எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் சைஸாக இதை வந்து மடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து இப்போ சேட்டலைட்ஸ் இல்லை வந்து இப்போ ஒரு அம்ப்ரெல்லா ஆகட்டும், இல்லைனா எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நம்ம சின்ன இடத்துல எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அப்ளிகேஷனை தான் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நார்மல் பேப்பரை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ரேஞ்ச், ஒரு சேட்டலைட்டை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுக்கும்போது எப்படி வந்து சன்னோட ஷேடு இல்லாமல் இருக்கிறது, எப்படி ஒரு பேப்பரை வச்சு ஒரு பெரிய டவரை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சின்ன விஷயத்தை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஐடியாஸ் அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ திங்கின் லேபுக்கு அந்த விதத்தில் நம்ம வந்து சல்யூட் அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ தேங்க்யூ இலியாஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம ஸ்கூல் குழந்தைங்களை இதே மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இது யார் பண்ணுது? நான் சார். நீ தான் பண்ணியா? ஓகே. என்ன கத்து கொடுத்தார் சார். ஓகே, இது என்ன இதுப்பா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? லைட் சார். எப்படி எரிய வச்ச? இந்த பேட்டரி இதுல கனெக்ட் பண்ணி இந்த இந்த இத வந்து இந்த பாசிட்டிவ் வயரோட இணைச்சி அத இன்னொரு எண்டை எங்கனா சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் வயரை இன்னொரு எண்டோட லைன்ல சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் எண்டை வந்து இத இந்த வயர்ல கனெக்ட் பண்ணேன் சார். ஓகே. அதான் சார். ஓகே. ஸோ இப்போ இது நீ இதில் பண்ணுறல, இது உனக்கு பயமா இல்லையா பண்ணுறதுக்கு? இல்லை சார். ஏன்? ஏன்னா சார் சொல்றது எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்கும். சார் சொல்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குமா? அவ்வளோ நம்பிக்கை உனக்கு சார் மேலே? எஸ் சார். ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு? எஸ் சார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. சூப்பராக நல்லா பண்ணியிருக்கேன். எஸ் சார். இன்னும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பண்ணுவியா? எஸ் சார். பெரிய ஆளா ஆவியா? எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண? நான் வந்து இப்போ வந்து பேட்டரி கூட ஒரு பிரெட் போர்டை வச்சு ஒரு லைட் ஏரியா. இதுக்கு பேர் வந்து பிரெட் போர்டா? ஆமா. எப்படி உனக்கு தெரியும் அது பிரெட் போர்டுன்னு? சார் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ ஒரு பேட்டரியை வந்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க. இது ப்ளூ கலரில் என்னமோ வருது, என்ன அது? லைட். என்ன லைட்டு? எல்இடி லைட். ஓகே. அதுக்கு பக்கத்தில் என்னமோ ஒரு கம்பி மாதிரி இருக்கல்ல, அது என்னது? ஏதோ சொன்ன அது மறந்துட்டான். ரெஜிஸ்டர் சொன்னாரு. ரெஜிஸ்டர் இல்ல, அது ரெசிஸ்டர். ரெசிஸ்டர். எதுக்கு அங்க இந்த ரெசிஸ்டர் அங்க இருக்கு? அது வந்து இந்த 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 பேட்டரி வந்து பரவாயில்ல, அது ரெடி பண்ணி வந்துருமா? சூப்பர். இப்போ வந்து இது வந்து நீ கனெக்ட் பண்ணி நாம அப்புறம் பேசலாம். இது புடிச்சுனே இருக்கு. இது வந்து இந்த ஹை, இது வந்து மொத்தமா 9 வோல்ட் கொடுக்கும். ஆனா இந்த பல்ப் வந்து நான் தெரியாம இந்த கரண்ட் இந்த இதோட இந்த ஒயரோட இந்த பல்ப்ல நான் வச்சிட்டேன். அதனால இந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு மொத்தமா. ஓகே. அது ஏன் ஃபியூஸ் போச்சு? என்ன தப்பு பண்ண? ஏன் ஃபியூஸ் போச்சு? என்ன தப்பு பண்ணனா, இந்த ஹை வோல்டேஜ் வந்து இது கொடுத்துட்டேன். ஓகே. டைரக்ட்டா கொடுத்துட்டேன், ரெசிஸ்டர் கொடுக்காம டைரக்ட்டா கொடுத்ததனால பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ரெண்டு பல்ப் போயிடுச்சு. அந்த மேம் ஒன்னு போட்டோ எடுக்கணும்னு ஒரு பல்ப் வைக்க சொன்னாங்க, அது ஒன்னு போயிடுச்சு. இது இப்படி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். போர்டு மொத்தம் எத்தனை பல்ப் ஃபியூஸ் போச்சு? 2 பல்ப் போயிடுச்சு. 4 இல்ல 2 போயிடுச்சு. அப்ப நாளைக்கு வரும்போது 1000 rupees ஃபைன் கொண்டு வந்துரு. சரியா? 1000 rupees. ஆமா, ஒரு பல்ப் 500 rupees, ரெண்டு பல்ப் 1000 rupees. நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் 2 பல்ப். இல்ல, நீ தானே தப்பா கனெக்ட் பண்ண, நாங்களா தப்பா கனெக்ட் பண்ணோம்? நான் கரெக்ட்டா தான் கனெக்ட் பண்ணேன். அப்புறம் எப்படி ஃபியூஸ் போச்சு?
நான் இங்க வச்சிருந்தேன், அது டேபிள் ஆடிச்சு, போய் பட்டுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு. அப்ப கனெக்ஷன் நீ கொடுக்கல? கனெக்ஷன் நான் கொடுக்கல. இந்த கேப் பல்ப் அதுவே தானா பறந்து வந்து உட்காந்துச்சா? இல்ல, நான் அப்போ என்னன்னா ஆனா இன்னொரு பல்ப் எடுங்க உங்களுக்கு பண்ணி காமிச்சா. வேணாம் இப்போ இன்னொரு பல்ப் ஃபியூஸ் போக வச்சிருவா, பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? சூப்பரா இருந்துச்சு. நான் அவ்ளோ ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. அவன் பல்ப் வச்சிருந்தானா அது எடுத்துட்டு வந்து வச்சு என்ன பண்ணீங்க? சரி, இப்போ பல்ப் பண்ணீங்கன்னு லைட் எரிஞ்ச உடனே உனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது? ஏதோ மேல 2 ஐஸ் கட்டி டன் மழை கொட்டின மாதிரி இருந்துச்சு. ஐஸ் கட்டி மழை கொட்டின மாதிரி இருந்துச்சா? அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? ஆமா, பாத்தே இன்னும் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும், ஓகேவா? கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு மட்டும் இப்ப 2 பல்ப் கிடைக்கணும், அதனால தான் பாத்துட்டு இப்போ இருக்கேன். இது வந்து இங்கோட விட்டுறணும். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கரண்ட்ல எல்லாம் விளையாட கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே. இந்த மாதிரி அம்மா கட் பண்ணி காட்டுவேன். இந்த மாதிரி அம்மா முன்னாடி, அப்பா முன்னாடி, இல்ல இந்த மாதிரி சார் முன்னாடி தான் பண்ணணும். நீயா எதையும் கொண்டு போய் இத தனியா எல்லாம் பண்ண கூடாது. ஓகே, கங்க்ராட்ஸ், தேங்க் யூ. ஸோ மக்களே, இப்போ நம்ம யாரை வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கின் லேப் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த திங்கின் லேபுடைய ஃபவுண்டர் கிட்ட தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். மெக்கானிக்கல் படிச்சுட்டு நினச்சிருந்தா அவர் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கோ போயிருக்கலாம். அப்படிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி திங்கின் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் முக்கியமாக வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அதுவும் வந்து பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பட்ஜெட்லாம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எப்படி பசங்களுடைய மென்டாலிட்டியை, அவங்களுடைய மைண்டை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த திங்கின் விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நியாமத் தான் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்காரு. ஹலோ நியாமத், வெல்கம். தேங்க்யூ குட் ஈவினிங் வியூவர்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ, அண்ட் தேங்க்யூ ஃபார் அம்ஜத் டாக்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ நியாமத். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தேங்க்யூ நியாமத். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்குற கேள்வி அதான். நான் ஏற்கனவே இலியாஸ் கிட்டையும் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சின்ன அதாவது நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு நார்மல் பேப்பர் இல்லை சின்னதா ஒரு பிரெட் போர்டு இதெல்லாம் வச்சு பசங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஐடியா இல்லை இவ்வளோ பெரிய ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு முதல்ல எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் இந்த திங்கின் லேப் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டோரியை சின்னதா அதாவது தேர்ட் இயர்ல லைக் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். ODF அவர் ட்ரீம் ஃபேக்டரின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கேரளாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோம், ODF கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் வந்து லைக் சரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக் நான் 2 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நானும் என் கோஃபவுண்டர் ராஜேஷ்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜஸில் கிளாஸஸ் எடுக்கிறது தான் பண்ணிட்டு இருந்தோம். VITயில் ஒரு நாள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறப்ப நாங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் எங்களுக்கு தெரியல. அப்போ ரெஃபர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் எனக்கு கான்செப்ட் கிடச்சிது. அப்போ தான் நான் ஸ்கூல் புக் படிக்கும்போது இது எல்லாமே ரியல் டைமில் யூஸ் ஆகுது. ஆனால் நான் படிக்கும்போது அது ரியலைஸ் பண்ணல. வேறு வழி இல்லாமல் படிச்சுட்டு போனது. பட் எனக்கு ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்லேருந்து கண்டென்ட் கிடச்சிது. அப்போ நான் ஃபீல் பண்ணேன், அப்போ ஸ்கூல்லே சொல்லித்தரலாமே, நம்ம காலேஜில் சொல்லித்தரோம், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்கூல்லே சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு வி கேம் பேக் டு ஸ்கூல். ஒரு விஷயம் நாங்கள் என்ன அப்சர்வ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் எல்லாமே கிடைக்குது, ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு தியரமோ எல்லாமே கிடைக்குது. பட் இந்த ப்ராப்ளம்க்கு அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும்ன்ற ஸ்கில் மட்டும் தான் இல்லை. கண்டிப்பா ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் இவர் சொன்ன மாதிரி தான், கூகுள்லன்னு இல்லை, இப்போ நம்ம கிட்ட உலகமே கையில தான் இருக்கு. அந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் மைண்ட்லேயே வந்து இருக்காங்க. தியரிட்டிக்கலாக எல்லாமே பசங்களுக்கு தெரியுது, பட் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியல. அவங்க கையில வந்து இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மண்ணில் விளையாடுறது வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை மண்ணுக்கிட்டே வந்து போக விடுறது இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தாதான் வந்து எதுவும் வந்து கத்துப்பாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. வேற என்னென்னலாம் பண்றீங்க? ஸ்கூல்ஸ்ல லேப் செட் பண்ணி தர்றது, இந்த மாதிரி ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறது, அகாடமிக் இயர் ஃபுல்லா கிளாஸஸ் எடுக்கிறது, அது பண்ணிட்டு இருக்கோம். காம்படிஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் மென்டார் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எங்கள்கிட்ட எப்படி வருவாங்கன்னா 10,000 ஒரு ப்ராஜெக்ட், 5,000 ப்ராஜெக்ட்னா நமக்கு அது பண்றல, உனக்கு ஐடியா இருக்கா, நான் கன்வெர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்றது. காலேஜ் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் சார். நாங்கள் சொல்லி தரது எல்லாமே யூடியூப்ல இருக்கு, ஓகேங்களா? பட் நாங்கள் என்ன டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறோன்னா, ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறான்னா அவன் புரிஞ்சு பண்ணணும். ஒரு சர்க்யூட் எடுக்கிறான், 2 வயரை கனெக்ட் பண்ணுறான், லைட் எரியுது, அது யூடியூப் பார்த்து யார் வேணா பண்ணிடலாம். ஆனால் ஏன் லைட் எரியுது, லைக் கோடிங் யார் வேணா பார்த்து பண்ணிடலாம். யூடியூப்ல உள்ளது அப்படியே பார்த்து பண்ணா அவுட்புட் வந்துடும். இல்ல அதான் இப்போ நாங்க இப்போ ஒரு பையன்கிட்டே பேசும்போது அதான் சொன்னோம், இது என்னது எல்இடி பல்ப், அது என்னது ரிஜிஸ்டர் அப்படின்னா, தம்பி அது ரிஜிஸ்டர் இல்ல ரெசிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனுக்கு நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்தேன், தம்பி இப்போ பல்ப்ல நீ பண்றேன் எனக்கு நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லி வீட்டுல போய் பல்ப்ல எல்லாம் விளையாடக்கூடாதுன்னா அவனும் அதான் சொன்னான். இல்ல சார் நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் பண்ணி காட்டுவேன், இல்ல எங்க அம்மா முன்னாடி பண்ணுவேன், இல்ல சார் சொன்னாருன்னா பண்ணுவேன், நானெல்லாம் தனியாலாம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க வந்து அந்த அளவுக்கு பசங்களை வந்து பயங்கரமா வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றது
நல்லாவே வந்து தெரியுது. திங்கின் லேபோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றத கீழே வீடியோலையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஒருவேளை ஸ்கூல் நான் வந்து நடத்திட்டு இருக்கேன், இல்லை ஸ்கூலில் நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன், இல்லை ஸ்கூலில் நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கேன், அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா திங்கின் லேப் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் தான் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரேட்ஸில் தான் வந்து அவங்க அஃபோர்டபுளாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஓரியன்டேஷன் கிளாஸஸ் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து பையனுக்கு கொடுத்து அவனோட ஐக்யூவை வந்து எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நியாமத் கிட்டே வந்து பேசி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது நியாமத் நம்ம வியூவர்ஸ்க்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சேனல்ஸை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபீட்பேக்காக இருக்கும். அதுக்கப்புறமேலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, லெட் யுவர் சைல்ட் ஃபெயில். ஓகேங்களா, எது எடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துன்னு அவுட்புட் வரணுன்றது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். அவுட்புட் எல்லாருமே வர வச்சிடலாம், புரிஞ்சுக்காங்களான்றதான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமில் மட்டும்தாங்க ஒரு கேள்விக்கு ஒரு சரியான பதில் இருக்கும். ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது சார். ஒரு ப்ராப்ளம்க்கு 1000 பதில் இருக்கும், 1000மே சரியான பதில் தான். ஸோ லெட் தட் சைல்ட் ஃபெயில் அண்ட் லேர்ன். இஸ்ரோ சயின்டிஸ்டே ஃபெயில் ஆகணும், நம்ம யாரு? ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த ஃபெயிலியரே கொண்டாடுறோம். சந்திராயன் டூ ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம செலிப்ரேட் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஷார்ட் இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டோமே. நமக்கு அந்த எஃபர்ட்ஸ் தெரியுது கண்டிப்பாக. அதனால லெட் யுவர் சைல்ட் ஃபெயில் அண்ட் லேர்ன், நோ ப்ராப்ளம் இன் தட். லாஸ்ட்டாக ஒரே பாயிண்ட், லைக் எந்த ஸ்கூல் போனாலும் லைக் வாட் இஸ் த நீட், இதெல்லாம் நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லைக் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்லை, பட் நான் அதை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். உலகத்தில் இருக்க டாப் டெக் சிஓஸ்லாம் பாருங்கள், டெக் கம்பெனி சிஓஸ் எல்லாமே இந்தியன்ஸ் தான். இந்தியன் ஆரிஜினேட்டட், இந்தியாவில் படிச்சுட்டு அவங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே போயிருக்காங்க, தப்பு கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவிலே ப்ரொவைட் பண்ணால் நம்ம லைக் நமக்கு தானே பெனிஃபிட். ஆமாம். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ், டெக் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு ஒரு பேசிக்ஸை கொடுத்துட்டா. இல்லை, இப்போ இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது நாங்கள் ஸ்கூலில் படித்ததை விட இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருக்குது மூளை. நான்லாம் எங்கள் சார் வந்தாருன்னா நான்லாம் பேசுறதுக்கே பயப்படுவேன். இப்போலாம் ஒரு கேமரா எடுத்துன்னு வந்து முன்னாடி நிற்க வச்சா யூடியூப் சேனலாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெல்கம் பண்ணுற அளவுக்கு பசங்களுடைய அந்த மென்டாலிட்டி வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதில் ஜஸ்ட் அப்படியே அந்த சாம்பிராணி மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தூவி விட்டாலே போதும், நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபயராக இல்லை ஒரு பெரிய ஒரு ஸ்மோக்காக அவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அந்த திங்கின் லேபோடைய அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இன்னொரு முறை தேங்க்யூ நியாமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ பிரதர் ஃபார் கவரிங் அஸ். தேங்க்யூ. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலோ இல்லை நீங்கள் நிறைய குழந்தைங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி திங்கின் லேப் இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்கள் ஊருங்களில் நிறைய பேர் இருக்கலாம். இல்லை நான் எவ்வளோ தூரம் மதுரை திருச்சி அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் திங்கின் லேபை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எங்கே சொன்னீங்கனாலும் அங்கேயே உங்களை வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.